என்ன பண்றீங்க? குக்கிங். ஓ குக்கிங்கா? ஆமா. பாரா. என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? என்ன ஸ்பெஷல்? எந்த ஸ்பெஷலும் இல்ல. ஓ நான் இன்னைக்கு வந்து எதுவுமே நம்ம நான்வெஜ் எதுவுமே எடுக்காதால முட்டை வாங்கி வந்திருக்கேன். எக் ரைஸ் செய்யறேன். ஹோட்டல் ஸ்டைல் எக் ரைஸ் தான் செய்யறேன். எந்த ஹோட்டல் ஸ்டைல்? ஏதோ ஒரு ஹோட்டல் ஸ்டைல். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? அரிசி ஒல போட்டாச்சு. சாப்பாடு வெந்தோடனே முட்டையை உடச்சு ஊற்றி கலரிட்டு வந்துட்டோம். அவ்வளோ எக் ரைஸ். ஓ எக் ரைஸ். எக் ரைஸ் எக் ரைஸ் எப்படி? வேற லெவல் பா. அச்சோ அச்சோ. நீங்க எந்த ஊருங்கம்மா? இதுக்கு வந்து கேரட் சாதம் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓ 4 ரூபாய். 4 ரூபாய் ஒரு கேரட். கேரட் விற்கிறதால எப்படி இருக்கு? ஓகே. கேரட்டுக்கு வந்த வாழ்வு பத்தியா? என்ன பண்ணுறது பாப்பா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கம் தூங்கி எழுந்து எங்கே வந்து உட்காந்துன்னு இருக்காருன்னு. நைனா ஹாய். அவர் பேச மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ், கோவத்தில் இருக்கார். நைனா இங்கே பாரு தங்கம். என்ன வேணும்? என்ன வேணும்? வேணுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் காலில் இருக்க சாக்ஸை போய் நோண்டின்னு இருக்கா பாருங்க. அவங்க கூடாது, அம்மாக்கு புண்ணு. வா அப்பா என்ன பண்ணு பார்க்கலாம். வா வா வாங்க நைனா வாங்கடி. அஜ்ஜோ சாக்ஸ் வேணுமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட அடம் பண்ணி அவருக்கு ஒரு சாக்ஸ் வாங்கிக்கினாரு கையில். எங்கே போடணும்டி? கீழே போடணுமா? அம்மா போட்டு விடுவா? அம்மா போட்டு விட்டா? கொடு. உள்ளே போகலாம் வா. இப்போ உள்ளே போகலாம் வா. எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் சாக்ஸ் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் சாக்ஸு. போட்டுனியா? உள்ளே போகலாம் வா. போ உள்ளே போ. வேற வேற சாக்ஸு சம்மந்தம் இல்லாத வாங்கிட்டு எடுத்துட்டோம் போல. இது அப்பா கூட. அப்பா என்ன பண்றீங்க சார்? ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பாரா என்ன செய்ய சொன்னா இப்ப நீயே செய்யறேன்னு சொல்லிட்ட. ஏன்? ஆமா அதான். சரி இத்தனை நாள் நீ செஞ்சு போட்டுட்டு இருந்தா, சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செய்யலாமே. அவர் பாரு என்கிட்ட சண்டை போட்டு சாக்ஸ் வாங்கி போட்டு சுத்தின்னு இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் போட்டியா வர்றாரு. அப்பா எதனா பண்ணா அப்பாவுக்கு போட்டியா வர்றது, அம்மா எதனா பண்ணா அம்மாவுக்கு போட்டியா வர்றது. ஆமா ரொம்ப போட்டி ஃப்ரெண்ட்ஸ். அவர் இப்போ எங்களுக்கு போட்டி எது பண்ணாலும் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். நாங்க என்ன போட்டுருக்கோமோ அதை கொடுக்கணும் அவருக்கு. அவருக்கு அந்த மாதிரி பண்றாரு இப்போ. ஏன்னா எங்ககிட்ட ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் ஆனியன் போடுவாங்களா அண்ணா? ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆனியன் போடுவாங்க? சரி ஓகே. அவர் வெளில போயிட்டாரு, நான் போய் பார்த்துன்னு வரேன் என்ன பண்ணுறாருன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா கிட்ட காட்டுறதுக்கு போறாரு அவரு. கூப்பிடு அப்பா கூப்பிடு. அப்பா கிட்ட சாக்ஸ் காட்டுடிங்க. கால்ல சாக்ஸ் போட்டுக்கிறீங்களா? என்ன வேற வேற கலர் ஆகிதா? அவசரத்துல வேற வேற எடுத்துட்டோம் சம்பந்தம் இல்லாம. தண்ணி வேணும் போல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுக்குணுமா? அவர் கால்ல சாக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவர் காலில் சாக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அம்மாக்களும் பண்ணி சாக்ஸ் போட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி? இது தண்ணி வேணுமா? தண்ணி இல்லை குத்தப்பா. தண்ணி பிடிக்கணும். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரையில் இவருக்கு என்ன வேலை? எங்கே உட்காந்துட்டு இன்னும் அம்மக்கலம் பண்ணுறாரு பாருங்களா, சிரிக்கிற இருப்பாருங்க. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய்
உம்மா கொடு உம்மா அவா கொடு தங்கம் ஆடி தாங்க டிஷ்கு டிஷ்கு டிஷ்குன் அவரு அவுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவரு எங்க அம்மா என்னதான் பண்றாருன்னே தெரியல. இந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் போறாரு. என்ன பண்றீங்க சாரே? ஒண்ணே இல்ல, என்ன செய்யணும் தெரியாம முயற்சிங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும். என்னலாம் ஊத்திட்டேன். ஆஹா. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யறத பார்த்தனே பாப்பா அப்படியே கட்டுவா நினைக்கிறேன் அம்மா. ஆஹா, எண்ணெய் தீயுதுங்க. சிம்பிளா தான் இருக்குங்க. யா. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. முட்டைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுலயே அடிச்சு போடலாம். சரி ஓகே, உன் ஸ்டைல்னு விட்டாச்சு. இன்னைக்கு நீ எப்படி செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடு. ஆனால் எனக்கு பசிக்குது சீக்கிரம். என்னது முட்டை அடிக்கிறதா? மேலே தான் இருக்கும். அந்த சைடு பேர், அந்த சைடு அந்த சைடு அந்த சைடு. நான் சரி. ஐயோ பார்த்து, இந்த இதுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஒரு நாள் சமைக்க வந்துட்டு இன்னைக்கு என்ன கேமரா வேணாகிட்ட? You are the camera woman. Okay. Not man. Okay, okay. Baba. Na baba. பண்ணிடு பாப்பா. நத்தபா. ரைம்ஸா? பசிக்குது சார். இருங்கப்பா. நான் சார் பண்றீங்க. இருங்கப்பா. என்னது இது ஆப்பி மாவா? பத்துமா? சோயா சாஸ். சோயா சாஸ். வரா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோயா சாஸ் போட சொன்னா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையே போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கட்டியா இருக்குன்னு நினைச்சேன், பார்த்தா அது தண்ணியா தான் இருக்கும் சாஸ்லாம். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுல. சீக்கிரம் சீக்கிரம் பசி. வாசனை கம்ம கம்மனுக்குது. அப்படியா? வெளியில என் தங்கத்துக்கு பூ ஊட்டின்னு இந்த மாதிரி செம்ம வாசனை. அப்பா மூக்கு தொலைக்குது. அப்படியா? ஆனா சாப்பிட்டாதான் தெரியும். இவ்வளவு வாசனை வந்தாலே சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுறேன். ஏன்னா எனக்கு பசிக்குது ரொம்ப. டைம் 2 ஆயிடுச்சு. ஆஹா, புளி சாதம் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளி சாதம் கலர்ல சிம்ல வச்சுக்கோ. சரி ஓகே விடு. எக்கு எங்க இருக்கு? எக்கா இருக்குது எங்கயோ. போட்டியா? ஆனா தெரியவே இல்லை. சரி ஓகே, ரெடி பண்ணிட்டு சொல்லு. சாப்பிட்ற வந்து நான் ரெடி. டேஸ்டிங்க்கு பரவாயில்ல, கூட கையில் சாப்பிட்டுக்கிறேன். முட்டை பத்தியா நல்லா மசாலாலாம் போட்டு. அம்மோ ரெடியா? நான் டேஸ்டிங்க்கு ரெடி. ஜே அப்படியே குத்துருக்கலாம் தான் உனக்கு போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லி. நான் அம்மோ ரெடியா? நான் ரெடி டேஸ்டிங்க்கு. ரெடிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்றேன். சோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மு செஞ்ச என்னது எக் ரைஸ். எக் ரைஸ். நீ பேரே மறந்துட்டேன். குடு நான் டேஸ்ட் பண்றேன் எப்படி இருந்தாலும். இது சோயா சாஸ் வந்து ரொம்ப தண்ணியா இருக்குன்னு எனக்கு தெரியல பாப்பா. நீ தெரிஞ்சதுன்னா லைட்டா லிமிட்டா போட்டிருப்பேன். இது வந்து புளி சாதம் கலர்ல போயிடுச்சு. எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கு உண்மையாவே. டேய் நிஜமாவே செம்ம டேஸ்டா இருந்தா. செம்மையா இருக்கு. சாஸ் அதிகமா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பாப்பா, முட்டையோட மசாலாலாம் முட்டை வந்து மசாலாலாம் ஊறி நல்லா இருக்குல்ல. வச்சிடலாமா? நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம், ரொம்ப பசிக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சதீஷ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.